இந்த வாட்டி எல்லாமே குர்தீஸ் தான். எல்லா விதமான குர்தீஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆஃபீஸ் வேர்க்கு, டெய்லி வேர்க்கு, பார்ட்டி வேர்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது, யூஸ் ஆகாதது, ஃபிட்டிங் இல்லாதது, ஃபிட்டிங் நல்லா இருக்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னா எல்லாமே நீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோவை கடைசி வரை பார்த்துடுங்க. உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இதுல எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை உடனே வாங்கி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர்ல 2 பீஸ் செட் பார்க்கலாம். இந்த வாட்டி நிறைய பிங்க் வாங்கிட்டு இருக்கிற எனக்கே தெரியல, பிங்க் ரிசீவ் ஆன பிறகு இத்தனை பிங்க் ஏன் தான் வாங்கி வச்சிருக்கிற அப்படின்னு தோணிச்சு. ஸோ பிங்கே நிறைய இருக்கும், 2 பீஸ் செட்டே நிறைய இருக்கும், 1 2 மட்டும் சிங்கிள் பீஸ் இருக்கும், அப்படியே 3 பீஸ் செட்டும் இருக்கும். ஸோ ஜாஸ்தி வந்து 2 பீஸ் செட் இருக்கும். இப்போ பார்க்க போறது கூட 2 பீஸ் செட் தான். பிங்க் கலர், இது கரெக்டா சொல்லணும்னா கனகாம்பரம் கலர், ஆரஞ்சு பிங்க் மிக்ஸ் ஆன எப்படி இருக்கும் சேம் அந்த மாதிரி இருக்கும். டார்க்கா இருக்கு. இதோட ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, ரொம்ப ஷைனிங் அடிக்குது. இது ஒரு விதமான நெட் ஃபேப்ரிக். இது எந்த விதமான நெட் அப்படின்னு எனக்கு சொல்லவே முடியல, ஆனா நெட் ஃபேப்ரிக் தான். யோக் பாட்ல மட்டும் தான் டிசைன் இருக்கும், மீதி எல்லாமே பிளெயினா தான் இருக்கும். இந்த மாதிரி மைக்கா கவர் மாதிரி இருக்கும், மினு மினு மினுன்னு இருக்கும். நெட் ஃபேப்ரிக் இல்லையா, ஒரு மாதிரி குத்துது அப்படின்ட்டு எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப சாஃப்டா இருக்கு, போட்டா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. யோக் பாட்ல மட்டும்தான் டிசைன் இருக்கும், இது எல்லாமே பிளெயினா இருக்கும். இது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பார்ட்டி, இந்த மாதிரி வீட்டில் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி விஷயத்துல இது வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வேர் பண்ண முடியாது. ஸோ சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இது வேர் பண்ணிட்டு போகலாம். டெய்லி வேர்க்கெல்லாம் செட் ஆகாதுன்னு தோணுது. டெய்லி வேர்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இது வேர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி தானே இருக்கு, ஆனா இது இப்படி ரிசீவ் ஆகல, ரொம்ப லூஸா தான் வந்திருக்கு. ஏன் இப்படி பண்ணிருக்கிறாங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நான் எக்ஸல் தான் ஆர்டர் பண்ணேன், எக்ஸல் தான் ரிசீவ் ஆச்சு, ஆனா ரொம்ப லூஸா இருக்கு. எக்ஸல் இவ்வளோ லூஸா இல்லை எனக்கு இருக்காது. டபுள் எக்ஸல் ஆர்டர் பண்ணா டபுள் எக்ஸல் தான் இந்த அளவுக்கு லூஸா இருக்கும், ஆனா எக்ஸல்லே இந்த அளவுக்கு லூஸா இருக்கு. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு சைஸ் சின்னதா வாங்கிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கும் ஃபிட்டிங் நல்லா இருக்கும். ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் தான். சைஸஸ் கூட 3XL வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கவுன் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு குவாலிட்டி. இது பிக்சர்ல எப்படி பார்த்தனோ ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் ரிசீவ் ஆயிருக்கு. இது வருமா வராதா அப்படின்னு கூட நினைச்சேன். ஸோ அப்படியே தான் வந்திருக்கு. கலர் கலர் பட்டர்ஃப்ளைஸும் பியூர் ஒயிட்ல ஒரு கவுன், ஃபுல் கவுனா இருக்கும். நல்ல பிரில்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ நல்லா ஃபிளேரியா இருக்கு, சூப்பரா இருக்கு. குவாலிட்டியும் பியூர் ஒயிட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா இது பியூர் ஒயிட், மில்க் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பியூர் ஒயிட்ல வந்திருக்கு. இதுல எந்த விதமான மிக்சிங் கிடையாது. இதுலவும் சைசஸ் வந்து 3XL வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. ஒயிட் இல்லையா, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தெரியுது. லைனிங் கொடுத்துருக்குறாங்க, ஆனாலும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தெரியுது அப்படின்னு தோணுது. நார்மலாவே ஒயிட் கிளாத் வந்து கொஞ்சம் எவ்வளோ திக்கா இருந்தாலும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். இது கொஞ்சம் தின்னா தான் இருக்கு, ஆனா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா எல்லாம் இல்லை, ஆனா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தெரியுது. ஆனா குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்டா இருக்கு. இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குர்தா செட் பார்க்கலாம். இது கூட 2 பீஸ் குர்தா செட், ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். இந்த குர்தா வந்து நம்ம எப்பவுமே ஒரே பேட்டர்ன்ல போட்டு போட்டு போர் அடிக்குது. கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், இல்ல பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே இந்த பேட்டர்ன்ல வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸலண்டா இருக்கு. ஃபேப்ரிக் கூட சூப்பரா இருக்கு. குவாலிட்டி எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. நான் பிக்சர்ல எப்படி பார்த்தனோ ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஓனிக் கூட எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்ததுனால கிராண்ட் லுக்கா இருக்கு. இது ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸோ நம்ம தண்ணியில போட்டு வாஷ் பண்ண பிறகு கலர் போகுமோ, இந்த டிசைன் எல்லாம் போயிடுமோ அப்படின்னு கவலையே வேண்டாம். எல்லாமே அப்படியே தான் இருக்கும். வாஷ் பண்ண பிறகு கூட லைஃப் வரும் அப்படின்னு தோணுது. லைனிங் கூட கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. இதுக்கு ஓனி வேர் பண்ண பிறகு இன்னும் கிராண்டா இருக்கு. ஓனி வேர் பண்ணலனாலும் சூப்பரா தான் இருக்கு. இந்த பக்கம் வேர் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் டிசைன் தெரியாது. இந்த பக்கம் வேர் பண்ணிக்கோங்க, அப்போதான் எல்லா டிசைன் ஷோ அப் ஆகும். சூப்பரா இருக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் பர்சனலா எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு. இது கழட்டுறதுக்கே கொஞ்சம் கூட மனசே வரல, அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸலண்டா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டோம்னா நம்மளும் கொஞ்சம் மாடலா தெரியும். ஸோ எப்பவுமே ஒரே பேட்டர்ன்ல போட்டு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 பீஸ் குர்தா செட் பார்க்கலாம். இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லையா ஒரு saree,
பிளே சில்காம் என்ன சில்கோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த saree பேட்டர்ன்ல ட்ரெஸ் மெட்டீரியல் கிடையாது, ட்ரெஸ்ஸு. ஸோ நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது கூட ஆஸ் இட் இஸ் பிக்சர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரிசீவ் ஆயிருக்கு. ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு. இதுல கூட என்ன மிஸ்டேக்னா, அந்த பிக்சர்ல எந்த அளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு ஃபிட்டிங்கே இல்லப்பா. இது கூட எக்ஸல் தான் ஆர்டர் பண்ண, எக்ஸல் தான் ரிசீவ் ஆச்சு. ஆனா ரொம்ப ரொம்ப லூஸா இருக்கு. ஒருவேளை நான் தான் ஒல்லி ஆயிட்டனோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா நான் ஒல்லி எல்லாம் ஆகல. அந்த ட்ரெஸ்ஸஸே அந்த மாதிரி ரொம்ப லூஸா கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் லார்ஜ்ல வாங்கியிருந்தா எனக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருந்திருக்கும் போல. எக்ஸல்ல ஆர்டர் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு பேக் மாதிரி ரொம்ப லூஸா இருக்கு. ஸோ அது ஒண்ணுதான், மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. இது என்ன இந்த அளவுக்கு ஒரு மாதிரி நசுங்கு போன மாதிரி இருக்கு, இது சூப்பரா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். பட் அந்த பேட்டர்னே அந்த மாதிரி தான், அது ஒரு ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஸோ இதோட பேட்டர்ன் அந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நசுங்கின மாதிரி. கிளாத் வைஸ் எக்ஸலண்டா இருக்கு, ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு. ஓனியும் ரொம்ப பெருசா கொடுத்திருக்கிறாங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆனா ரொம்ப பெரிய சைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு நீங்க ஒரு சைஸ் சின்னதா வாங்கிக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்கும். ஸோ லிங்க் எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது வந்து நார்மல் வேருக்கு கூட போட்டுக்கலாம், ரொம்ப சாஃப்டா இருக்கு அந்த அளவுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு கிராண்ட் லுக்ல பிங்க் கலர்ல பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பிங்க்ல நிறைய வாங்கி வச்சுட்டு இருக்கிற, பிங்கா வரும். இது ஒரு விதமான பிங்க், அவ்வளவுதான். அதுல வித்தியாசம் இருக்கு பிங்க்ல கூட. இது ஃபுல் கிராண்டா இருக்கும், இது பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஃபுல் கிராண்டா இருக்கும். ஃபுல்லா பிங்க் கலர் ட்ரெஸ், அதுக்குள்ள எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். கிராண்டா இருக்கு. ஓனி தான் இதுல ஹைலைட். எவ்வளவு கிராண்டா கொடுத்திருக்கிறாங்கன்னா பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த ஓனி வேற எந்த ட்ரெஸ்க்கு பேர் பண்ணாலும் எக்ஸலண்டா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இது வந்து நெட் ஃபேப்ரிக், வீட்டுல வேர் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா வெயில் காலம், நெட் ஃபேப்ரிக் இல்லையா. எல்போ கிட்ட மட்டும் கொஞ்சம் லைட்டா டைட்டா தோணுச்சு. ஸோ அந்த வெயிலுக்கு இந்த நெட் ஃபேப்ரிக் கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ டெய்லி வேர்க்கு இல்லாம பார்ட்டி வேர்க்கு இது சூப்பரா இருக்கும், ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட சூப்பரா இருக்கும், ஆஃபீஸுக்கு கூட போட்டிட்டு போகலாம். பட் அந்த டைட்னஸ் இல்லைன்னா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஓனியும் ரொம்ப பெருசு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ஓனிக்காகவே இந்த ட்ரெஸ் வாங்கலாம் போல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு. ஃபேப்ரிக் கூட, ஃபிட்டிங் கூட செம்மையா இருக்கு. இதுவும் எக்ஸல் தான் வாங்கினா கரெக்டா இருக்கு. ஸோ அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப லூஸா தான் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதோட குவாலிட்டியும் எக்ஸலண்டா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிங்க் வந்துச்சு பாருங்க, இது ஃபுல் பிளெயினா ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா பிடிக்கும். எனக்கு பர்சனலா பிளெயின் அவ்வளவா பிடிக்காது. பட் பிளெயின் போட்ட நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ட்டு ஒரு முறை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இது கரெக்டா சொல்லணும்னா, ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் saree, பிளெயின் saree எடுத்து ட்ரெஸ்ஸா தச்சா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் பிளெயினா இருக்கிறதுனால. ஆனா டெய்லி வேர்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆஃபீஸுக்கு கூட வேர் பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பிளெயினா பிடிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓனியும் ட்ரெஸ்ஸும் ஒரே கலர்ல இருக்கு, ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு அப்படின்னு தோணிச்சேன்னா ஓனி மட்டும் கிராண்டா மாத்திக்கோங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் கிராண்ட் ஓனி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி துப்பட்டா சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் கூட கிராண்டா மாறிடும். ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியா நல்ல குவாலிட்டி அனுப்புறாங்கன்னா சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. இது எனக்கு செட் ஆகலையோ என்னவோ, ஆனா இது பிளெயினா இருக்கு, நல்லா தான் இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்ப பார்க்க போறது 3 பீஸ் செட்டு, மூணுமே இருக்கும். பேண்ட் கூட எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் வந்து எக்ஸலண்டா இருக்கு, குவாலிட்டி செம்மையா இருக்கு. திக்கு ஃபேப்ரிக் கொடுத்திருக்கிறாங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இதுல ஹைலைட்டே இந்த பேண்ட்டுக்கு கொடுத்திருக்கிற பேட்டர்ன் தான். பாட்டம்ல இந்த மாதிரி டிசைன் வச்சிருக்கிறதுனால ட்ரெஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரியும். அதுக்கப்புறம் இதோட குவாலிட்டி பாருங்க, எக்ஸலண்டா இருக்கு நிஜமாவே. நார்மல் வேர்க்கு, ஆஃபீஸ் வேர்க்கு, சின்ன சின்ன பார்ட்டிக்கெல்லாம் கூட இது வேர் பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஓனி மட்டும்
நெட் ஃபேப்ரிக்ல இருக்கும். இதுவும் ரொம்ப சாஃப்டா ஒரு நெட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்ல தான் இருக்கு. சிம்பிளா அங்கங்க ஒயிட் கலர் லேஸ் வந்து தச்சிருக்கிறாங்க. ஸ்லீவ்ஸுக்கு தச்சிருக்கிறாங்க, ஓனிக்கு தச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்டா இருக்கு. பர்சனலா சொல்றா, இதோட கலர் பிடிச்சிருக்கு, பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி வராது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். பிக்சர்ல பார்த்தப்போ நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்லவே ரொம்ப கேவலமா வரப்போகுது இந்த ட்ரெஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி பிக்சர் இருந்துச்சு. பட் எல்லா ட்ரெஸ் விட இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில இருக்கு. ஸோ கண்ணு மூடிட்டு வாங்கிடுங்க. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் அப்பாடா, இந்த ட்ரெஸ் எப்ப பார்த்தாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். இப்போ லிங்க் இருக்கு, கண்டிப்பா இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது எப்போ போய் செக் பண்ணாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக், அவுட் ஆஃப் ஸ்டாக், அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனாலோ என்னவோ காலி ஆயிட்டே இருக்கு. இந்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, அமரன் மூவில சாய் பல்லவி போட்ட ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இருக்கிற டிமாண்ட் பாத்தீங்கன்னா பா, எப்போ போனாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். அந்த அளவுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு. சரி, ஃபைனலா வாங்கிட்டா இதோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ட்ரெஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஹிப்பு கிட்ட எலாஸ்டிக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஹிப் எனக்கு பத்துமா அப்படின்னு தான் தோணிச்சு. ஆனா கரெக்டா பத்திச்சு. கொஞ்சம் கூட கேப் இல்ல, உள்ள காத்து போறதுக்கு கூட கேப் இல்ல, அந்த அளவுக்கு கரெக்டா பத்திச்சு. எக்ஸல் தான் ஆர்டர் பண்ணிக்கினேன். ஸ்லீவ்ஸ் கிட்ட இருக்கிற எலாஸ்டிக் என்னவோ இப்படி இழுத்தா லூஸா வருது. பட் ஹிப்பு கிட்ட எலாஸ்டிக் தான் கொடுத்திருக்கிறாங்க. பட் இழுக்கிறதுக்கு கூட கேப் இல்லாத மாதிரி ஃபிட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ உங்களோட சைஸ்கிட்ட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கோங்க. அப்போதான் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இல்லைன்னா உடம்புக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான் ஒரு சைஸ் பெருசா வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. லிங்க் இப்போ அவைலபிளா இருக்கு. அது லிங்க் அவைலபிளா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வந்து பேசுறேன். லிங்க் வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணுங்க. ஃபைனலா ஒரு ட்ரெஸ் பார்த்திடலாம். எல்லா ட்ரெஸ் பார்த்தோம் இல்லையா, எல்லா ட்ரெஸ் எப்படி இருக்கு, எனக்கு எந்த ட்ரெஸ் சூட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இப்போ லாஸ்ட் ட்ரெஸ் வந்து லைட் பர்பிள் கலர். இந்த ட்ரெஸ் நான் செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு வந்துச்சு. செகண்ட் டைம் தான் இது ஆர்டர் பண்றேன். இந்த வாட்டி குவாலிட்டி எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. ஃபுல் பிளெயினா தான் இருக்கும் கவுன். இது ஃபுல் கவுன் மாதிரி வரும். எக்ஸலண்டா இருக்கு. பிளெயினா இருக்கும். யோக் பார்ட்ல மட்டும் சிம்பிளா டிசைன் கொடுத்திருப்பாங்க. ஓனி வந்து நெட் ஃபேப்ரிக்கும் நெட்டை கொடுத்தா சிம்பிளா இருக்கும் சொல்லிட்டு நெட்டிலும் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. இது அம்ப்ரெல்லா கட்டு தான். எந்த அளவுக்கு ஃபிளேரியா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. நிஜமாவே குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. இதுவும் ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். ஸோ போட்ட ஃபீலிங்கே இல்லை. ஜார்ஜெட் மெட்டீரியலை வாங்கினோன்னா கலர் போகாது. எந்த டிசைன் இருந்தாலும் அந்த டிசைன் தண்ணியில் போட்ட போயிடும் அப்படின்ற கவலையும் இருக்காது. ஸோ அதுக்காக தான். இந்த ட்ரெஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூட உடனே வாங்கி வச்சுக்கோங்க. இது கூட அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு. லிங்க் வைக்க முடியுமா முடியாதான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். எல்லா ட்ரெஸ்ஸஸ் ரிவ்யூஸ் பார்த்துட்டோம் இல்லையா. இதுல எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த ட்ரெஸ் எனக்கு சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு, வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட்ல சொல்லிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இருக்கட்டுங்களா? பாய்.